Flipkart and Amazonல ஐஃபோன் டீல்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன ஐஃபோன் எவ்வளோ ரூபாய்க்கு வருது அண்ட் எவ்வளோ கேஷ்பேக் கிடைக்குது, எந்த வெப்சைட்டில் எந்த ஐஃபோன் கிடைக்கும் அண்ட் நீங்கள் என்னைக்கு இந்த ஐஃபோனை வாங்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வாங்க பார்த்துடலாம். இந்த வீடியோ இந்த Flipkart அண்ட் Amazon சேலோட ஐஃபோன் டீல்ஸ்க்கு ஒரு பியூர் கைடு வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டேட்லேருந்து ஆரம்பிச்சலாம். Flipkart அண்ட் Amazon ரெண்டுத்துலையுமே ஒரே டேட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 23rd செப்டம்பர் வந்து இந்த சேல் வரும். ஸோ 22nd செப்டம்பர் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சில்வர் ப்ளஸ் ஆர் கோல்டு ப்ளஸ் வச்சுருந்தா நீங்கள் வந்து 1 day முன்னாடி ஆக்சஸ் பண்ணலாம். இல்லைனா Flipkart Black அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது வச்சுருந்தா 22nd நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் அமேசானில் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வச்சிருந்தா 22nd ஆக்சஸ் பண்ணலாம். இல்லைனா 23rd ஆக்சஸ் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டே இருந்தால் இந்த மெம்பர்ஷிப் வந்து ஃபஸ்ட் கலெக்ட் பண்ணிக்கோங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி நைட்டு 11:59 முடிஞ்சு 12 மணி ஆகும்ல, 22ஆம் தேதி அன்னைக்கு நைட்டே தான் இந்த சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தெளிவாக சொல்லிட்டேன், கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். ஃபஸ்ட்டு எல்லாருமே ஃபேமஸாக பேசுகிற ஐஃபோன் 16 பற்றி பேசலாம். ஐஃபோன் 16 வந்து 52,000 rupees அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க. அதுக்கு மீனிங் லிமிடெட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 52,000 rupeesக்கு அவங்க விடுறாங்க. இது வந்து ஸ்டார்டிங் ஆரம்பித்த 12 மணிக்கு 52,000 காமிக்கும். பட் உடனே 2,000-3,000 வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் லாஸ்ட் டைம் நடந்தது. ஸோ 2,000-3,000லாம் நீங்கள் மனசில் வச்சு டக்குன்னு புக் பண்ணுங்கள். கலருக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்காதீங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு மேக்ஸிமம் கேப் வேல்யூ இருக்கும், அதுக்கு மேலே வராது. இது இல்லாமல் ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கார்டு இருக்குது. அந்த கார்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1,053 rupees டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா 2,547 rupees. இது வந்து 5% ஆஃப் த வேல்யூ. அது வந்து உங்கள் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டில் தான் வரும். இந்த மாதம் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் தான் வரும். இது மொத்தமாக சேர்த்து உங்களால் லோயஸ்ட்டாக வந்து 48,399 தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே லிமிடெட் பீரியட் ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஒன்லி ஃபார் ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சோண்டு தான் ஸ்டாக் இருக்கும். டக்குன்னு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதான் நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து முன்னாலே ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. மறுநாளும் மறுபடியும் இதே ப்ரைஸுக்கு ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டால் நிறைய வருஷம் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனதில்லை. ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ நான் 16 பற்றி சொன்னது வந்து 128GB, 256GB எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10,000 rupees அதிகமாக இருக்கும். ஸோ வந்து 62,000 rupees அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி 16+ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 128GB ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 62,000, 256GB ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 72,000. இதுதான் வேல்யூ. இங்கேருந்து கேஷ்பேக் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 1 or 2K வந்து ப்ளஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் வந்து ரொம்ப ரேர் தான். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராம் குரூப் வந்து ரன் பண்ணுறோம். அந்த குரூப்பில் வந்து டக்கு பெஸ்ட் டீல்ஸ்லாம் நான் வந்து போட்டுருவேன். அந்த குரூப்போட லிங்க் கீழே கொடுக்குறேன். ஆல்சோ இங்கே கீழே அஃபிலியேட் லிங்க் கொடுக்குறேன். அது மூலமாக போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டெலகிராம் குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா பெஸ்ட் டீல்ஸ் எல்லாத்தையும் நான் அங்கே லிங்க் போட்டுனே வருவேன். அதனால் ஃபைன் பண்ண முடியலன்னா அந்த குரூப் வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16 Pro லாஸ்ட் இயர் 1,20,000க்கு விற்றுருந்தாங்க. இப்போ சேலில் உங்களுக்கு 75,000க்கு வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 128GB. அப்போ 256GB வந்து 10,000 அதிகம், 85,000. இப்போ 75,000ம் 85,000லேருந்து 5,000 ரூபாய் குறையும். அது எப்படின்னா கிரெடிட் கார்டு வச்சு நான் சொன்ன இந்த ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் கார்டு வச்சிருந்தீங்கன்னா 5,000 உங்களுக்கு குறையும். இப்போ 70,000 rupeesக்கு உங்களுக்கு ஐஃபோன் 16 Pro வந்து ஒரு கில்லர் டீல், தி பெஸ்ட் டீல் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா 1,20,000 விற்றுருந்தாங்க போன வருஷம். ஓகே, நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் 16 Pro வாங்கலாமா ஐஃபோன் 17 வாங்கலாமா அப்படின்றத அதை வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஐஃபோன் 17 இருக்குது, வாங்கி ஒரு 1 day ஆகுது. இப்போ சப்போஸ் உங்ககிட்ட ரொம்ப பழைய மாடல் தான் இருக்குது, இப்போ ஃபோனே யூஸ் பண்ண முடியாது, உடனடியாக ஃபோன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சேலில் 16 Pro வந்து ட்ரை பண்ணுங்கள். கிடச்சிதுன்னா கண்டிப்பாக 16 Pro வாங்கலாம். ஏன் சொல்கிறேன்னா நான் 15 Proவும் யூஸ் பண்ணியிருக்கேன், 16 Proவும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஐஃபோன் 17 யூஸ் பண்ணுறேன். அந்த டைட்டானியம் கொடுக்குற அந்த ப்ரீமியம் ஃபீல் வந்து வேறு லெவல். ஆல்சோ பார்த்தீங்கன்னா 3rd கேமரா உங்களுக்கு இருக்குது. அந்த 3rd கேமரா எக்ஸ்ட்ரா கேமரா வீடியோவில் வேறு லெவல் டிஃப்ரென்ஸ் காமிக்கும். அப்புறம் லைடார் சென்சார் இருக்குது, அதனால் உங்களுக்கு டெப்த்லாம் இன்னமும் நல்லா வரும். அண்ட் ஓவரால் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். நீங்கள் ஒன்ஸ் ப்ரோ சீரிஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ப்ரோ சீரிஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தான் 120 Hz கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஃபீல் கொடுக்காது. பட் ஸ்டில் இது இயர்லி டேஸ் ஆஃப் 17 மேபி யூஸ் பண்ண எனக்கு வேறு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கலாம். அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 17 அதிகமாக இருக்குது, அது எனக்கு தேவையா அப்படின்னா 16 Proவோட ஃப்ரண்ட் கேமராவே வந்து நல்லா தான் இருக்கும். அண்ட் பிரைட்னஸ் 1000 nits வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவைப்படாது. 16 Proவோட பிரைட்னஸ் 2000 nits சூப்பரான பிரைட்னஸ். அதர் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3.0 USB Type-C ஸ்பீச் இருக்குது. நான் இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதே இல்லை, எனக்கு அது ஒரு பெரிய ஃபீச்சராக கிடையாது. அண்ட் பார்க்க வந்து உங்களுக்கு கெத்தாக இருக்கும். ஒரு 16 Pro அப்படின்னும் போது 3 கேமரா வச்சு ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது வந்து உறுதி. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா ரொம்ப இன்ச் பை இன்ச்சாக இது இருக்குன்னு கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு 16 Pro உங்களுக்கு 70,000 ரூபாய் கிடச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு கிடைக்கலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பெருசாக நீங்கள் மிஸ் பண்ண போகிறதில்ல. 17 இன்னொரு 2 months 3 months கழிச்சு 5K அப்படி ட்ராப் ஆகும்.
அப்போ வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து ஒரே ப்ரைஸ் தான் வரும். 16 Pro 256GB வந்து உங்களுக்கு 80,000 கிடைக்கும் கேஷ்பேக் போக. இது வந்து 83,000க்கு இருக்கு. 6,000 கேஷ்பேக் கொடுக்குறாங்க நேரில் இமேஜின் அந்த மாதிரி ஸ்டோர்ஸில். அதுக்கும் ஐசிஐசிஐ பேங்க் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 83லேருந்து 6K மைனஸ் பண்ணால் 77Kக்கு உங்களுக்கு அதுவும் கிடைக்கும். நீங்கள் வந்து சேலில் ட்ரை பண்ணுங்க, கிடைச்சதுன்னா வாங்குங்க, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 17 பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கன்க்ளூஷன். நான் ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து இதுக்கு சீக்கிரமாக வந்து போஸ்ட் பண்ணுறேன், அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ உங்களும் வந்து சரினா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் 70,000 rupees கொடுத்து 16 Pro இப்போ 128GB வாங்கணும்னு போறீங்க, இல்லை இன்னொரு ஒரு 128GB வேணும் 256 போறீங்க, கண்டிப்பாக 128 பத்தாது. அதையும் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா அதில் எடுக்கிற வீடியோ சைஸ்லாம் பெருசு, பத்தாது. மேபி ஒரு SSD இருந்தால் நீங்கள் பேக்கப் பண்ணிக்கலாம். 256GB போட்டுனா 80,000. நான் அங்கேருந்து ஒரு 10K போட்டு 16 Pro Max வாங்குங்க, பேட்டரி வேற லெவலில் நிற்கும். அண்ட் ஸ்க்ரீனும் உங்களுக்கு பெரிய சைஸ் ஸ்க்ரீனு, உங்களுக்கு இன்னமும் லைஃப் வந்து நிறையா வரும். பேட்டரி கம்மியாக யூஸ் பண்ண நிறையா வரும். ஸோ 90,000 rupeesக்கு 16 Pro Max வந்துன்னா அதையும் நீங்கள் வந்து கண்ண முடின்னு வாங்கலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீல்ஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த வீடியோலேயே நான் வந்து டேக் பண்ணியிருப்பேன் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம். நீங்கள் சேல் ஸ்டார்ட் ஆனோடனே வந்து இந்த வீடியோவில் லிங்க் போயிட்டு நீங்கள் கூட வாங்கிக்கலாம். உங்களால் அந்த டீல்ஸ் வந்து ஃபைன் பண்ண முடியலன்னா இந்த வீடியோவில் கீழே அஃபிலியேட் லிங்க் இருக்கும், அதில் வந்து நீங்கள் 16 Pro 16 Pro Max 16 எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா iPhone 15 பற்றி பேசிடலாம். ஸோ iPhone 15 அப்படின்னும் போது ஃப்ளிப்கார்ட்டில் விடல, அமேசானில் விட்டுருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் விடுற ஐஃபோன்ஸ் அமேசானில் இருக்காது சேலில், அமேசானில் இருக்கிற ஐஃபோன்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்காது, ரொம்ப பெரிய டீல்ஸில் இருக்காது. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 43,749 rupeesக்கு iPhone 15 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஒரு என்ட்ரி லெவலில் நான் iPhone 15 தரேன்னா அதுவுமே நல்ல ஐஃபோன், ஏன்னா உங்களுக்கு டைனமிக் ஐலாண்ட் வந்துடும், நல்ல டிஸ்பிளே அண்ட் கேமராவில் உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி லெவலில் சர்ச் பண்ணுறீங்கன்னா 43,749க்கு அதுவுமே நல்ல டீல். லாஸ்ட் டைம் வந்து 55K சம்திங் தான் கிடச்சிது. நிறைய பேர் 50K கிடைக்கும்னு சொன்னாங்க, வரல. 55K சம்திங், அதுக்கப்புறம் கேஷ்பேக் தான் வந்துச்சு. ஸோ 43,749 கிடச்சா அதையுமே நீங்கள் வந்து கண்ண மூணு வாங்கலாம். உங்ககிட்ட 10K போட்டு 16 வாங்க காசு இல்லை அப்படின்னா மட்டும். இந்த 15ல ஏஐ ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கிடையாது, மற்றபடி 16 அண்ட் 15 ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஸ்டார் போட்டிருக்கனால கேஷ்பேக் போக தான் இந்த அமௌண்ட். ஸோ எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சு அப்ளை பண்ணி பாருங்க, ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ 14, 13 அதெல்லாம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாங்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் வந்து பேட்டரி நிற்காது. நார்மலாக iOS 18ல அதில் பேட்டரி ரொம்ப கம்மியாக தான் நின்றுச்சு. இப்போ iOS 26 வந்துருச்சு, பேட்டரி கொஞ்சம் கம்மியாக தான் நிற்கும். ஒரு நாளைக்கு நிறைய வாட்டி சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும், அதனால் அதை வந்து தவிர்த்துக்கலாம். அண்ட் 16E நான் பெரிய ஃபேன் கிடையாது, அரௌண்ட் 45Kக்கு வரலாம், அது தெரியல. பட் 16Eயுமே வந்து அவாய்ட் பண்ணுறேங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லெட்ஸ் கம் டு 17 சீரிஸ். 17 சீரிஸ்க்கு எதுக்குமே ஆஃபர் இருக்காது, அதனால் அதை வந்து நீங்கள் இந்த சேலில் வந்து எதிர்பார்த்து இருக்காதீங்க, ஏன்னா ஸ்டாக்கே கிடையாது. ஸோ ஆஃபர் கொடுக்க கண்டிப்பாக வாய்ப்பில்லை. ஒரு 3 months டைம் கொடுங்க, மேபி ட்ராப் ஆகலாம். பேஸ் iPhone 17 ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் MacBook Air M2 வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு பட்ஜெட்டில் MacBook தேடுறீங்கன்னா M1 வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பழசாயிடுச்சு. 16GB யூனிஃபைட் மெமரி அண்ட் 256GB ஸ்டோரேஜ் பற்றி பேசுகிறேன். அது வந்து 64,000 கிடைக்கும், அங்கேயும் ஸ்டார் போட்டிருக்கு. ஸோ கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ்லாம் சேர்ந்து தான் இருக்கும். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா AirPods 4 10,799, இதுவும் ஸ்டார் போட்டிருக்கு. அகைன் வந்து இதுக்கும் கிரெடிட் கார்டு டிஸ்கவுண்ட்ஸு. இப்போ ஏர்பாட்ஸ் பற்றி பேசலாம். ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென்ரேஷன் அரௌண்ட் 15-16Kக்கு வந்து கிடச்சா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா தேர்ட் ஜென்ரேஷன் வந்துருச்சு, கொஞ்சம் 15Kக்கு கிடைக்கும். ஆல்ரெடியே நான் 15Kக்கெலாம் நிறையா வந்து பார்த்துருக்கேன், ஸோ கிடைக்கும். இது இல்லாமல் நிறைய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அன்றைக்கி ஓப்பன் ஆனோடனே எது பெஸ்ட் டீலுன்னு தோணுதோ அதை வந்து நான் வந்து அங்கே போட்டுனே இருக்கேன். ஆப்பிள் வாட்சஸ்க்கு நல்ல டீல்ஸ் வரும், அதை வந்து நான் அங்கே மென்ஷன் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவை அன்றைக்கி ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே இந்த அஃபிலியேட் லிங்க்கில் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஆட் பண்ணுறேன். அந்த டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இஎம்ஐ பற்றி பேசலாம். நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கா இல்லையா அப்படின்றது கன்ஃபியூஷனாகவே இருக்குது. டெபிட் கார்டு இஎம்ஐலாம் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கிறாங்க. கிரெடிட் கார்டு இஎம்ஐயில் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா மேபி இந்த சேலில் இஎம்ஐ வராமையே கூட போகலாம். அண்ட் இஎம்ஐனா நோ காஸ்ட் இஎம்ஐ தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட். நான் வந்து நார்மல் இஎம்ஐ போகிறேன்னா 15% இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும், அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணணும். பட் நோ காஸ்ட் இஎம்ஐனா வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும், ப்ராசஸிங் ஃபீ ஒரு 299 பே பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள் கால்குலேஷன்ஸில் இப்போவே வச்சுக்கோங்க, வச்சுட்டு டிசைட் பண்ணுங்கள். இஎம்ஐ போட்டு இந்த ஃபோனை வாங்குறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் வராதிங்க. ஏன்னா உங்களுக்கு 15% இன்ட்ரெஸ்ட்டு 6 monthsக்கோ இல்லை 1 yearக்கோலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் இந்த டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணுறதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஃபுல் கேஷ் இருக்கவங்க ட்ரை பண்ணுறது தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சேலில் வாங்குற எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் ஆர் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஒரு வீடியோ எடுத்துனே அன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தால் வாங்கி தரவாக செக் பண்ணிவிட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லைனா மட்டும் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியாக இருந்தால்
ஓடிபி சொல்லுங்கள், அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அண்ட் அமேசானில் அவங்க அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாலும் நீங்கள் வீடியோ எடுத்துனே ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a new video.